Today we going to play the 99 1999 The Forest. The super gameplay we going to play. First we go and select the player list. First we need to cut the wood and நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் மேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம நிறைய வுட்டை வெட்டணும். வெட்டிட்டு கேம்ப் ஃபயர் 4th லெவல் வரைக்கும் நம்ம மேட்ச் பண்ணணும். இது வந்து நம்ம பார்ட் 2 போடலாம் பிளான் இருக்குது. நீங்கள் ரொம்ப சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா பார்ட் 2 நாங்கள் போட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கோங்க. அண்ட் இதில் நிறைய இதில் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு இந்த கேம் பற்றி ஆல்ரெடி நிறைய தெரியும். அதனால் தெரியாதவங்களுக்கு இது ஷார்ட் இன்ட்ரோ நிறைய வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் யூடியூப்பில் நிறைய இருக்குது. பார்த்துக்கோங்க. இது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் போடுறோம். சாரி கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா கேம்ப் ஃபயரை 2nd லெவலுக்கு மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து வுட்டை வந்து வெட்டி நிறைய போட போகிறோம். என்னடா ஃபுட்டு எதுவும் சேவ் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டு நான் இன்னும் சேவ் பண்ணல கைஸ். இதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ச் லெவலுக்கு ஆக்கினதுக்கப்புறம் தான். ஏன்னா 4 டேஸ்லேருந்து நிறைய மழை பெய்யும். நம்மளை ரொம்ப அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த 4 நாளில் ஃபுல் மேட்ச் எவ்வளோக்கு எவ்வளோ கேம்ப் ஃபயர் மேட்ச் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் நான் 4th லெவல் வரைக்கும் மேட்ச் பண்ணேன். 5th லெவலில் ஒரு சம்பவம் ஆச்சு. அந்த சம்பவத்தில் விட்டுருங்க. ஓகேவா? லாஸ்ட் வீடியோவில் இருக்கும். நம்ம இப்போ 3rd லெவல் கேம்ப் ஃபயரை அன்லாக் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து 4th லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் கூடி சீக்கிரம் நம்ம முடிச்சிருவோம். எனக்கு இந்த கேம் விளையாடும் போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. அவன் வந்து அட்டாக் பண்ணிடுவான். நான் தான் பயந்து விட்டு வெட்டிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியும். ஃபர்ஸ்ட் டே அவன் அட்டாக் பண்ண மாட்டான். 2nd டேல வந்து அட்டாக் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. நான் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் யோசித்தேன். ஓ, ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் தான் இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். இந்த நைட்டை சர்வே பண்ணுறதுக்குள்ளே என் உயிரே போச்சு நண்பர்களே. எனக்கு பகுன்னு இருந்துச்சு. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டேவா 2nd டேவான்னு எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. கேம்ப் ஃபயர் டே இருந்திருந்தா நான் பயந்து இது பண்ணிட்டுருப்பேன். நிறைய இடத்துல நான் மரத்தை வந்து கேம்ப் ஃபயர்கிட்ட ப்ளேஸ் பண்ணும்போது ரெட் கலரில் உங்களுக்கு காட்டியிருக்கோம். அது எனக்கு கேம் வந்து புதுசு இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த கேம். அதனால தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு கைஸ். காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு கைஸ்.
ஏன்னா இதில் வந்து காலைல தான் வுட் வெட்ட முடியும். நைட்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த கேம்ப் ஃபயர் விட்டு போகிறதுக்கே யோசிச்சு போய் வெட்டிகிட்டு இருந்தேன். அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் கைஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், ப்ளீஸ் கைஸ். காய்ஸ் இதில் தான் ட்ரேடர் வந்தாங்க கைஸ். அப்போ தான் நான் யோசித்தேன், பன்னி ஃபிக்ஸர் ரொம்ப நேரமாக வெட்டிக்கிட்டே இருந்தேன். வெட்டுற 3-4 பண்ணிக்கிட்ட வெட்டிட்டேன். அப்புறம் 4வது 5வது கிட்ட பண்ணிக்கிட்டு இருந்தால் எனக்கு அந்த பூட் ஃபீட்டே கிடச்சிச்சு. அதை கிடச்சோடனே நான் குட் டச் மேக் பண்ணேன். நான் அப்போ நிறைய சாப்பாடு கிடந்துச்சு, அதெல்லாம் கண்டுக்கு கூட இல்லைங்க. சாப்பாடு கிடந்துச்சு, கேம்ப் ஃபயரில் கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக சாப்பிட்டு போயிட்டேன். இந்த நிற்கிறாங்க பாரு ட்ரைடர், இவன்கிட்ட தான் நம்ம கொடுத்து நம்ம வந்து குட் டச் மேக் பண்ணோம். அது வந்து நான் குட் டச் மேக் பண்ண மேக் பண்ணேன். அது வந்து நான் ஒரு வழியாக மேக் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த லாஸ்ட்டு இந்த பண்ணிக்கிட்டு இருந்து கிடைக்கும் ட்ரை பண்ணேன், கிடைச்சிச்சு. கிடைக்கவே இல்லை கைஸ். அப்புறம் லாஸ்ட்டாக கிட்ட வச்சு வந்து கிடச்சிச்சு. அப்புறம் போயிட்டு நேராக கொடுக்குறதுன்னு போயிட்டல, நேராக நம்ம ட்ரேடர்கிட்ட கொடுத்தேன். ட்ரேடர்கிட்ட கேட்டாங்க என்ன அது வேணும். நான் வந்து குட் ஆக்ஸ் ரெடி பண்ணேன். அந்த குட் ஆக்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் நேராக போயிட்டு மரத்தை வெட்டிக்கிட்டே இருந்தேங்க. 3rd டே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு டே விட்டுனா நம்மளால கேம்ப் ஃபயர் 4th லெவல்லேருந்து 5th லெவலுக்கு மாற்ற முடியாது கைஸ். அதனால் இந்த வீடியோ வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஒரே விஷயத்த ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் தான் நம்ம கிராஃபிக் டேபிளில் கிராஃப்ட் பண்ணுறதை பார்த்தேன். சரி கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மேப்பை பில்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்னு கிராஸ் பண்ணி போனேன். அப்போ எனக்கு வந்து ஃபிஷிங்க்கான ஒரு பிளேஸ் கிடச்சிச்சு. அந்த பிளேஸில் போயிட்டு சும்மா சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஏதோ பக்கெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் அப்படி இப்படின்னு சமாளித்து சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். அப்புறம் இந்த ப்ரெஷ் எல்லாம் எடுக்க முடிஞ்சிச்சு கைஸ். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை. சும்மா எதுச்சாலே நான் அப்படியே விட்டு வந்துட்டேன். ரொம்ப நேரம் தேடுறப்பறம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே மெட்டல் எக்கச்சக்க கிடச்சிச்சு. இந்த மெட்டல்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிட்டு ஒரு 10 மெட்டல்கிட்ட கிடச்சிச்சு கைஸ். இதுக்கு அடுத்து தான் நான் மேப்பை உருவாக்கினேனே கைஸ். பாருங்க கைஸ். அப்புறம் இதில் அந்த ட்ரெஷரில் வந்து எனக்கு ஆயில் கிடச்சிச்சு கைஸ். கேன் 3 ஃபயர் இது. இதில் போட்டால் கேம்ப் ஃபயர் 3 வுட்டுக்கு சமமானது கைஸ். அதுக்கடுத்து இதில் ஏறினேன், அப்புறம் கீழே ஊறினேன், அப்புறம் திருப்பி ஏறினேன், அப்புறம் ஒரு பக்கம் ஓன் ஆகிட்டு வச்சிச்சு கைஸ். அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு வழியாக மேலே ஏறினா நிறைய டார்ச் லைட்ஸ் கிடச்சிச்சு. டார்ச் லைட்டில் ஒரு டார்ச் லைட்டை கையில் எடுத்தால் லைட் எரியுது கைஸ். ஏதோ சின்ன பக்கில் இருக்குது என் ஃபோன், என்னாச்சுன்னு தெரில. இன்ஃபினிக்ஸ் நோட் 10 தான் கைஸ். ரொம்ப வெறுப்பேற்றி விட்டுருச்சு கைஸ்.
காய்ஸ் அப்புறம் இந்த நைட்டில் தான் காய்ஸ் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. பெரிய சம்பவம். வாங்கிட்டேன். கரெக்டாக அந்த கொம்பு வச்ச மான்ஸ்டர் வந்து நின்றுச்சு கைஸ். அதுக்கடுத்து திடீர்னு 2 பேர் வந்தாங்க. ஒருத்தன் வந்தான் கைஸ். அதுக்கடுத்து இன்னொருத்தன் வந்தேன் கைஸ். ஒருத்தனை முடிச்சதுக்கப்புறம் இன்னொருத்தனை முடிக்க ட்ரை பண்ணேன் கைஸ். என் ஹெச்பி பார் கூட நான் பார்க்கல கைஸ். ஒரே அடியில் அடித்து கொன்னே போட்டேன் கைஸ். இது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கைஸ். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் என்னென்னமோ ட்ரை பண்ணேன் கைஸ். என்னோட ஃபுல் முயற்சி எடுத்தேன், அவ்வளோதான் கைஸ். பட் நான் செத்தாலும் இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுவேன் கைஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் கண்டினியூ பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை